வணக்கம். நமது சுதந்திர போராட்ட வீரர் ஐயா தீரன் சின்னமலை அவர்களுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல எனக்கு வயசெல்லாம் கிடையாது. அவர் பாதம் தொட்டு வணங்குகிறேன். சமுதாயத்தின் கௌரவத்துக்காக இந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட சமுதாயத்தில் நான் பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். கௌரவமாக இருக்குது. சுதந்திரத்துக்காக போராடின வீரர் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவருன்னு பார்க்கும்போது இந்த தீரன்மலை சின்னமலை ஐயா அவரை நம்மெல்லாம் பார்த்தது கிடையாது. அவரோட இந்த ஃபோட்டோ தான் பார்த்துருக்கோம். அவர் ஆத்மா எங்களெல்லாம் ஆசீர்வதித்து அவரை மாதிரியே எங்களுக்கும் வீரத்தையும் உண்மையான தன்மானத்தையும் இதெல்லாம் எங்களுக்கு ஆத்மா எங்களுக்கு ஆசீர்வதிக்கணும், கொடுக்கணும். எங்களுக்கு தெய்வமாக இருந்து எங்களுக்கு துணையாக இருக்கணுங்கன்னு அந்த ஆத்மாவை நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் இந்த சமுதாயத்தில் பிறந்து இவ்வளோ பெரிய சுதந்திரத்துக்காக போராடணும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு அந்த அவரை பாதம் தொட்டு வணங்கி அந்த ஆத்மா இந்த உலகத்தை விட்டு எங்கேயும் போகாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆன்மீக ரீதியாக கண்டிப்பாக அதெல்லாம் உண்மையான ஆத்மா, இந்த பூமியில் எப்போயுமே வாழும் ஆத்மா. அந்த ஆத்மா இறைவன் அவங்கள பூமியில் தான் வச்சுருப்பார். ஏன்னா அவங்களாம் சுதந்திரத்துக்காக போராடின ஒருத்தருங்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு அழிவே கிடையாது. அவங்க உடலுக்கு மட்டும்தான் அழிவே தவிர அவங்களோட ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அதனால தான் அவங்களாம் நம்மளோட நினைவில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த அழியாத ஆத்மாவனால தான். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு மக்களுக்காக அவங்க வாழ்ந்திருக்காங்க. மக்கள் அடிமைத்தனத்தை போக்குறதுக்காக போராடி இன்றைக்கி அவங்க வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி சுதந்திரமாக நாமெல்லாம் இருக்கிறோன்னா அது அவரோட ஆசீர்வாதத்தில் தான். அதனால் அந்த ஆத்மா எப்பவும் நமக்கு துணையாகவும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அந்த ஆத்மாவை எப்பவும் எங்களுக்கு துணையாக இருக்கணும்.